இந்த போலாமா? போலாம். எங்க புள்ள எங்க காணோம்? அதுக்கு முன்னாடி கொண்டு அது இருக்கியா? ஆமா. அப்புறம் ஒரு வழியா வெளில வந்தாச்சு. ஆமா கருமத்தை இந்த வீக் ஃபுல்லா ஒர்க் பண்ணி எப்படா வீக்கெண்ட் ஆகும் வெளியே போலாம் ரிலாக்ஸா வந்திருக்கோம். எனக்கு செலவு வைக்கிறதுக்கு வீட்டில் இருந்தா ஆர்டர் போட்டு சாப்பிடணுன்ற, வெளியே வந்தா ஹோட்டல் போகணும்னு எப்படி இருந்தாலும் எனக்கு தான் செலவு வைக்கிற. செலவெல்லாம் கிடையாது. இந்த வாட்டி சிக்கனமா பிளான் பண்ணிட்டேன். நீ போ, நான் சொல்றேன். என்ன பிளான் பண்ணிருக்க? ஒரு இடத்துக்கு போறோம், செலவெல்லாம் கிடையாது. நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ போ. என்ன சீப் அண்ட் பெஸ்ட் எதனா ஹோட்டல் பாத்துட்டியா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல? கையேந்தி பவன் போ. கையேந்தி பவனா? A few moments later. அப்படின்னு பாட்டி இங்கே வா. வெரி குட். ஒரு கல்லு மில்லு மாதிரி. ஓகே வா. சிக்கி சிக்கி எங்க வந்திருக்கோம் நம்ம? பீச்சுக்கு வந்த உடனே நீ என்ன கேட்ட? பொட்டேட்டோ சிப்ஸா? சாப்பிட்டியா இல்லையா? தூக்கி போட்டியா? ஆமா, அவன் சாப்பிட்டானோ இல்லையா, அவன் வாங்கிட்டு வந்து கையில வச்சிருந்தா நம்ம 2 பேரும் தான் பிடிங்கி சாப்பிட்டோம். நான்லாம் சாப்பிடலப்பா, நீ தான் அந்த வேலையை பார்த்தது. நான் ஒன்னா பிச்சேன் டீசெண்டா, நீ தான் 3 நாளும் சேர்த்து பிச்சை. அவ ஒரு வாய் கணக்கு தான் அது. யாருமா எப்படி சாப்பிட்டது? நீயா? டேடி எப்படிமா சாப்பிட்ட? மம்மி? மம்மி வாய் பெற பெரிய வாயாரு. என்னம்மா மம்மிக்கு கேமல் மாதிரி பண்ற? இங்கன்னா வெறும் பஜ்ஜி கடையாவே இருக்கு, சாப்பாடு கடையே கண்ணில் தானுமே. யோ, ஏன் சாப்பாட்டுலயே குறியா இருக்க? இரு சொல்லுவாங்க, வெயிட் பண்ணும். எவ்வளவு நேரம்? வந்த இடத்துல காத்து வாங்கணும் பீச்ல, அப்புறம் தான் சாப்பிட்றத பத்தி எல்லாம் பேசணும். காத்து தான் ஃப்ரீயா கிடைக்குது, அதையாவது வாங்கும். சாப்பாடு ஃப்ரீயா கிடைக்கும், வெயிட் பண்ணு. சாப்பாடு ஃப்ரீயாவா இங்கயா? ஆமா, உங்க அப்பா இப்ப இங்க கடை வச்சாரு. கொழுப்பு தானே உனக்கு. ஏமா இங்க வந்தாலும் மொபைல் தான் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல நம்ம தான் அவனை மண்ணு தொட வேணான்னு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிருக்கோம். மண்ணு தொட வேணாம், மொபைல தொட்டுக்கிட்டு ஃபைனலா மண்ணு விளையாட விட்டுட்டு உழப்பிட்டு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு. சும்மா ஒரு 5-10 மினிட்ஸ் அவனோட அட்டென்ஷனுக்காக. சரிவா, டைம் ஆகுது, கடை மூடுற போறாங்க. எங்க இருக்குன்னு சொல்லு. ஆட சோத்து செட்டி தடியா, கையேந்தி பவன் தானே? ஆமா, அவ்வளவுதானே. உனக்கு வெயிட் பண்ணு. என்னடா வச்சிருக்க அந்த பையில? புடி, தட்டப்புடி. இந்தமா நீ புடிமா. இதுதான் கையேந்தி பவன். என்னதுடா அது? வீட்ல இருந்து சோறு கட்டிட்டு வந்திருக்கியா? சோறு யாராவது எடுத்துட்டு வருவாங்களா? தோசை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்டா தோசை வீட்ல இருந்து கட்டி எடுத்துட்டு வந்திருக்கியா? நைட்டு போய் யாராவது சோறு சாப்பிடுவாங்களா? அதான் தோசை. பாத்தியில உனக்கு செலவே இல்லாம இந்த தோசை தான் வீட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீ தானேப்பா செலவாகுதுன்னு சொன்ன, அதான் உனக்கு செலவே இல்லாம சிக்கனமா பிளான் பண்ணிட்டேன். சாரி, எவ்வளவு வெரைட்டி கொண்டு வந்திருக்கேன்னு. பசிக்குது இல்ல? இப்படி கடலோரமா காத்து வாங்கிட்டு அப்படி சுட சுட சாப்பிடலாம். இது கும்பகோணம் கடப்பா. கும்பகோணத்துல கடப்பாவா? ஆமா ஆமா, டேஸ்டா இருக்கும். இப்ப தோசை, வீட்டு தோசை. இது நம்ம வீட்டுல மத்தியானம் வச்ச சுண்டக்காய் வத்த குழம்பு. வீட்டுல இருக்க மிச்சம் இதெல்லாம் தேத்து இங்க எடுத்துட்டு வந்துட்ட பீச்சுக்கு. வாசம் கமகமன்னு வரும். இப்போ இருப்போம். கையை ஏந்துப்பா. கையை ஏந்திட்டேன்ப்பா, இந்தாப்பா. ஏந்தி பவன் பத்தில அவ்வளவுதான். என்ன ஏந்திட்டே இருக்க? ஒரு ஏந்தி தானா? முடியாது, சாப்பிட்டு வாங்கிக்கோ. குடு என்கிட்ட. இது கை ஏந்த வேணாமா? இதை நான் ஏந்தி கொடுப்பேன், அதுக்கப்புறமா நீ ஏந்திக்கோ. என்ன தேடிட்டு இருக்க? இதெல்லாம் மறந்துட்டியா என்ன? ஐயோ, மத்தியானம் மீண்டு போன அவியல் பொரியல் காயெல்லாம் உனக்கு வைக்க எடுத்துட்டு வர மறந்துட்டேன்டா.